யார் மதுவை ஒழிக்கக்கூடிய அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிறார்களோ அவர்களையும் அழைத்துக் கொண்டு மாநாடு நடத்துவது என்பது மக்கள் மத்தியிலே ஆச்சரியமாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது, புதிராக இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் பதில் தேர்தல் நேரத்தில் சரியாக முறையாக வாக்குச்சீட்டின் மூலம் மக்கள் கொடுப்பார்கள். சார் பேசும்போது கூட சொன்னீங்க, இலங்கை கடற்படையினரால் தொடர்ச்சியாக மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. 10 வருஷத்துக்கு மேல பிஜேபி ஆட்சியாளர் வந்துட்டு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? தொடர்ந்து பாஜகவினுடைய மத்திய அமைச்சரும் சரி, அரசும் சரி நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருப்பதன் காரணமாகவே இந்த நிலை குறைந்திருக்கிறது என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. நிலை தொடரக்கூடாது, நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்பதுதான் தற்போதைய கேள்வி. அதைத்தான் தமாக வலியுறுத்துகிறது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு சீட்டு கூட கிடைக்கல. 26 தேர்தலில் உங்க கூட்டணி இதே அளவுக்கு வலுவா இருந்தா வெற்றி பெறும் நம்புறீங்களா? நீங்க தமிழகத்திலே உள்ள அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் 60 வருடங்கள் திராவிட ஆட்சிகளுக்கு பிறகு ஏன் அவர்களோடு கூட்டணி இருந்தாலே கூட கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடாதா என்ற எண்ணம் இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. முழு பூசணிக்காய் யாரும் சோற்றிலே மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எண்ணம் வேறு, இலக்கு வேறு. எண்ணம் என்பது தமிழகத்திலே கூட்டணிகள் சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெறும்போது அந்த கூட்டணி ஏன் ஆட்சி பீடத்திலே அமரக்கூடாது, எல்லோருக்கும் ஏன் அதிகாரத்திலே வாய்ப்பு இருக்கக்கூடாது என்று தற்போதுள்ள அரசியல் சூழலிலே எல்லா கட்சிகளும் தலைவர்களும் நினைக்கிறார்கள். கூட்டணியின் மீது பயமா, மரியாதையா அல்லது கேள்விக்குறி. பலர் இதை பேசாமல் இருக்கலாம். கூட்டணியின் அடிப்படையில் ஆதாயமா, கேள்விக்குறி. பலர் இதை பற்றி பேசாமல் இருக்கலாம். ஆனால் எண்ணம் கூட்டணி ஆட்சி இருக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளுக்கும் உண்டு, எல்லா தொண்டர்களுக்கும் உண்டு. அரசியல் சூழல் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. எண்ணத்திற்கு ஏற்றவாறு தேர்தல் வியூகம் இருக்க வேண்டும் எல்லா கட்சிகளுக்கும். வியூகம் என்றால் அதுபோல எண்ணம் இருப்பவர்கள் பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும். கூட்டணி வெல்வதற்கான நல்ல சூழலை எல்லா கட்சிகளும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தங்கள் கட்சியில் உள்ள பலமான கூட்டணியை வெற்றி பெற செய்துவிட்டு எண்ணிக்கையின் அடிப்படையிலே இந்த நல்ல நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் படிப்படியாக இதற்கு பதில், இதற்கு வழிவகை. இது நான் என் கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் நினைப்பதே அவர்களுக்கு அறிவுரையாக கூட எடுத்துக்கொள்ளலாம். நான் ஏன் போய் இன்னொரு கட்சிக்கு அறிவுரை சொல்லணும்? என்னுடைய கட்சி, நான் தலைவர், என் கட்சிக்கு இதை கூறுவதாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. இதுல என்ன அச்சம், என்ன பயம்? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு தமிழகத்துடைய அரசியல் நிலை அப்படித்தானே. பெரிய கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளுடைய அரவணைப்பு தேவை இல்லையா? அதனால பெரிய கட்சி தான். அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. வெல்லக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்றால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று கூறுகிறோம். அதுதான் எல்லா கட்சிக்கும் இன்றைக்கு அடித்தளம், சாத்தியக்கூறாக இருக்கிறது என்ற உண்மை நிலையைத்தான் நான் கூறுகிறேனே தவிர யாரையும் நான் கூட குறைச்ச சொல்லவில்லை. தமிழகத்தில் ஆளுங்கட்சியும் இருக்கு, ஆண்ட கட்சியும் இருக்கிறது இல்லையா? எல்லோருக்கும் கூட்டணி நிலைதான் இன்றைக்கு. அதிலே மாற்றுக்கிறது கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது காலத்திற்கேற்றவாறு சூழல்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் இதுதான் இப்படித்தான் என்று நான் சொல்லவில்லை. இருக்கிற சூழலுக்கு ஏற்றவாறு வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டு போகிறது என்றுதான் நான் சொல்கிறேனே தவிர நான் ஒன்னும் கண்டிஷன் போடல கூட்டணிகளுக்கு.
அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்து தனித்தே தான் இனியும் 2026 தனித்து தான் அவர்களுடைய கட்சி, அவருடைய கொள்கை, அவருடைய முடிவு.